மூணும் கரெக்டா கிளாஸ்ல விழுந்துடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்னு அர்த்தம். என்ன உனக்கு ஓகேவா? என்ன துளசி, இந்த விளையாட்டை வச்சா நம்ம வாழ்க்கையை முடிவெடுக்கிறது? இது விளையாட்டு இல்ல விஸ்வா, நம்மளோட நம்பிக்கைய நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிறது. என்ன பாத்துடலாமா? ரெடி விஸ்வா, வா. விஸ்வா, இந்த ஒரு காயின் மட்டும் விழுந்துச்சுன்னா நம்ம 2 பேருக்கும் கூடிய சீக்கிரமே டும் 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 தான். துளசி, துளசி வேணாம் துளசி. ஒருவேளை இந்த காயின் அந்த கிளாஸ்ல விடலைன்னா என் மனசே உடைஞ்சிடும். இந்த விளையாட்டு இதோட போதும். நம்ம நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும். சரி விஸ்வா. மேடம், சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. தேங்க்யூ. ஓகே மேடம். ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பையனை பக்காவா ஃபாலோ பண்ணி போனேன் மேடம். அவன் நேரா ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கான் மேடம். நானும் அங்கதான் இருக்கேன். கூட ஒரு பொண்ணு இருக்காளா? ஆமா மேடம். அப்போ நீ ஒண்ணு பண்ண,
அவங்க 2 பேர்கிட்டயும் லேசா வம்பு பண்ணி தகராறு பண்ண. சரிங்க மேடம். அப்புறம் என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம், பக்காவா புரிஞ்சது மேடம். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். இருடி, உனக்கு இருக்கு. துளசி, வா துளசி, அப்படியே நம்ம ஜாலியா மாலுக்கு போயிட்டு மூவி பார்க்கலாம். என்னது, மாலுக்கு போய் மூவி பார்க்கலாமா? என்ன விஸ்வா, விளையாடுறியா? முதல்ல என்ன வீட்ல கொண்டு போய் விடு. கூல் கூல், இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பதட்டப்படுற? அதான் நீ வீட்ல கோர்ட்டுக்கு போறன்னு சொல்லிட்டு தானே வந்த. ஈவினிங் வரைக்கும் உன்னை யாருமே தேட மாட்டாங்க. தேட மாட்டாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? அதெல்லாம் முடியாது. நான் மால்க்கு எல்லாம் வரமாட்டேன். துளசி, துளசி நில்லு. துளசி ப்ளீஸ் துளசி, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ அத மிஸ் பண்ணாம போயிட்டு வந்துடலாம். நீ பயப்படாம தைரியமா வா துளசி, ப்ளீஸ். சரி சரி போலாம், வண்டி எடு. எஸ், தேங்க்ஸ் துளசி. ஹலோ, உங்களுக்கு கண்ணு தெரியலையா? ஆட்டோவை எப்படி நிறுத்தினா நான் எப்படி வண்டியை வெளியே எடுக்கிறது? கிளட்ச் கட் ஆயிருச்சு, ஆட்டோவை நகர்த்த முடியாது. இப்ப என்னன்றா? இப்படி சொன்னா நான் எப்படிங்க வண்டி எடுக்கிறது? நீங்க ஏதாச்சும் பண்ணி உங்க ஆட்டோவை கொஞ்சம் நவுத்துங்க. ஏதாவது பண்ணுங்கன்னா நாங்க என்ன கடவுளா மேஜிக் பண்றதுக்கு? எடுக்க முடியாதுன்னா எடுக்க முடியாது. வேணும்னே வம்பளுக்குற மாதிரி இருக்கு. ஆமாங்கண்ணே, நீ வேணும் தான் வம்புலுக்குற. ஹலோ, ஒரு லேடிஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? தெரியாது. நீ வேணா கத்து கொடுக்குறியா? உனக்கு தான் லேடிஸ் கிட்ட அதிக பழக்கம் இருக்கும் போல. வேணா, நீங்க பேசுற முறையே சரியில்லை. என்னடா முறை சரியில்லை? என்னடா வேணா? என்னடா வேணா? ஒழுங்கா போயிடு. ஒழுங்கா ஆட்டோ எடுங்க. எட்ரா ஆட்டோவை. ஏய் விஸ்வா, வேண்டாம் விஸ்வா, வேண்டாம் விஸ்வா. விஸ்வா வேண்டாம், விடு. ஏய் விஸ்வா, வேண்டாம்டா. விஸ்வா விட்டு. பொருள் எடுத்துட்டு வரேன்டா. விஸ்வா விஸ்வா விஸ்வா. துளசி, எங்களை புரட்டி எடுத்துட்டேல, உங்க 2 பேத்தையும் சும்மா விட மாட்டடா. என் பொண்ணு, எல்லாத்தையும் காரணம் நீ தானே. உன்னை என்ன பண்ற பாரு. வலிக்குது விஸ்வா. ஒரு நிமிஷம் இரு.
கொஞ்சம் பொறுத்துக்க துளசி. ஒண்ணு இல்ல. ஏன் துளசி இப்படி பண்ண? இப்ப பாரு கையெல்லாம் எவ்வளவு ரத்தம்னு. விஸ்வா, நான் பிடிக்கலன்னா அவ உன்னை குத்திருப்பான்டா. அது என்னால தாங்கிருக்க முடியாது. சரி துளசி, என்னால் தான் உனக்கு இப்படி ஆச்சு. வா உடனே ஹாஸ்பிடல் போலாம். வா. என்ன இன்னும் வரல? வந்துட்டா. துளசி, கைய மறைச்சுக்கோ. இல்லாத பார்த்தா அம்மா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க. ம்? சரி. அத்தை, இதோ வந்துட்டாங்க. ஏய் நில்லுடா. எங்கடா இவளை கூட்டிட்டு போய் ஊரை சுத்திட்டு வர? ஊரை சுத்திட்டு வரமா? ஐயோ அம்மா, நான் துளசிய கோர்ட்டுக்கிட்ட பார்த்தம்மா. மாயக்கண்ண ஏதோ கையெழுத்து போட கூட்டிட்டு போயிருந்தான் போல. அதான் ரிட்டர்ன் பைக்ல என் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். மத்தபடி நாங்க எங்கேயும் போலமா. இப்படி புழுகுறான் பாரு. ஆமா சின்னத்தை. அம்மா என்ன நம்புங்கம்மா. டேய் விஸ்வா, என்னடா அது? ஷர்ட்ல ரத்தக்கரை எல்லாம் பட்டிருக்கு. என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அடி ஏதாவது பட்டுருச்சா? சொல்லுடா. சொல்லு. அத்தை, அங்க துளசி கைய பாருங்க அத்தை. கட்டு போட்டிருக்கா. எதுக்குன்னு கேளுங்க. ஏய் கைய காட்டுடி. ஏய் காட்டு. என்ன நடந்துச்சுன்னு 2 பேரும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ, யாரு? நான் யாருன்றது முக்கியம் இல்ல. உன் வீட்டுல இருக்காளே துளசி, அவளை சும்மா விட மாட்டேன். எங்க அண்ணனை பிடிச்சு கொடுத்தால, அவளை கொல்லாம விட மாட்டேன். தேவையில்லாம உன் பையனை குறுக்க வர சொல்லாத. அப்புறம் அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஹலோ ஹலோ, என் பையனுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்க. சம்பந்தம் இல்லாமலா அவளும் உங்க பையனும் ஹோட்டல்ல உட்காந்து கூத்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க? அவ இன்னைக்கு தப்பிச்சுட்டா, ஆனா அவளை விட மாட்டோம். உன் பையனை குறுக்க வராம மட்டும் பாத்துக்க. ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா, யாரும்மா போன்ல? எதுக்கு இப்ப நீங்க டென்ஷனா இருக்கீங்க?
ஒழுங்கா உண்மையை சொல்லு. எங்க போன? கோர்ட்டுக்கு தான் அத்தை. அம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாம நீங்க துளசி அடிச்சீங்க சொல்லுங்கம்மா. ம். உண்மையை சொல்லு. நீ கோர்ட்டுக்கு தான் போனியா? ஒண்ணு பைரவி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்கு துளசியை போட்டு அடிக்கிற? அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? கோர்ட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நம்ம விஸ்வாவை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்கா. கேட்டா கோர்ட்டுக்கு போனேன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கா. இல்ல அத்தை. ஏய், நீ பேசாத. ஐயோ பாவன்னு உயிருக்கு ஆபத்துன்னு வீட்ல தங்க வச்சா ஏன் புள்ளையும் சேர்த்து கெடுக்கிறியா? கண்டவெல்லாம் போன் பண்ணி உன் புள்ளைய பத்திரமா பாத்துக்கோன்னு மிரட்டுறான். நீ இழுத்துட்டு வந்த 7:30க்கு ஏன் புள்ள அடி வாங்கணுமா? சொல்லுடி, சொல்லு. நிறுத்து பைரவி, நிறுத்து. இரு, தப்பு பண்ணது அவ இல்ல, விஸ்வா. வரப்போறவ அழகா இருக்கணும், அறிவாவும் இருக்கணும். அந்த ஹிட்லரை புரோட்டா மாதிரி புரட்டி போடுறவளா இருக்கணும். என்ன உங்களுக்கு ஜோடியா இன்னொரு மருமக வரப்போறாளோ? இல்ல, மாமியார் வர போறாங்க. என்னடா பாக்குற? மாய கண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டான். இவன் தான் மாய கண்ண கிட்ட கோர்ட்டுக்கு போற மாதிரி பொய் சொல்லிட்டு துளசிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னது. சொல்ல போனா இது துளசி கூட தெரியாது. ஆமாமா, அவ ஒண்ணுமே பண்ணல. இவள வெளியில கூட்டிட்டு போனது நான் தான். பாத்தீங்களா அத்தை? மாமாவையே உங்களுக்கு எதிரா பேச வச்சுட்டா. இவ இங்க இருந்தானா மாமாவை கண்டபடி கெடுத்து வச்சிருவா. ஏய், வாய மூடு. உனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏய், என்னடா சம்பந்தம் இல்ல? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இது வரைக்கும் நீ ஒரு சின்ன பொய் கூட சொன்னதில்ல. ஆனா இவ உன்னை பொய் சொல்ல வச்சது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அதுக்கு என்னடா அர்த்தம்? இவ கூட போனதுனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா எங்க நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அம்மா, அவ ஒண்ணு என்ன கூட்டிட்டு போலமா. நான் தான் திட்டம் போட்டு பொய் சொன்னேன். எல்லாமே நான் தான். தப்பெல்லாம் என் மேலதான் இருக்கு. ஆனா துளசி அத பத்தி கூட கவலைப்படாம என் உயிரை காப்பாத்துனா. அதனாலதான் அவ கையில காயம் ஏற்பட்டுச்சு. இந்த சட்டையில் இருக்கிறது அவ ரத்தம் தான். போதுமா?